அது வெறும் பேப்பர் அளவில் தான் இருக்குதே தவிர அது நிவர்த்தி பண்ணல. எந்த ஒரு இதுவும் செயல்பாடுக்கு வரல. கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. சிங்கார சென்னை என்பது சென்னையாக இருக்கின்றது என்பதை தெக்க தெளிவாக எங்களால் சொல்ல முடியும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். காமெடி பீஸ் தான் அது தவிர வேற ஒண்ணுமே இல்ல. காமெடி பீஸ் தான். அதுல பிள்ளை ஸ்டிக்கர் ஸ்டாலின் பட்ட ஒட்டிட்டு அவர் கொடுத்தா போல ஆயிடுது. பொங்கலுக்கு கூட காசு கொடுக்கலையா? பொங்கலுக்கு கூட 180 ரூபாய் 160 ரூபாய் கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுங்க, பாரே இல்ல. அந்த அமௌண்ட் எப்படி வாங்கினாங்க? ஆனா பார் தந்தாங்க. 1000 கோடியில 40,000 கோடி சொல்றாங்க. ஐயோ 1000 கோடி என்ன ஏமாத்துறீங்க? முன்ன எவ்வளவுதான் புதருக்குள்ள இருக்குதுன்னு தெரியாது. அந்த புதருக்குள்ள கைக்குதான் பாம்பு இருக்குதா, தேல் இருக்குதா, நண்டு இருக்குதான்னு தெரியும். இனிய தமிழ் வணக்கம். இன்னைக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஒரு பாஜகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? ஐயா வணக்கம். வணக்கங்க. இந்த பட்ஜெட் இது போல 3 ஆண்டுகளாகவே இந்த பட்ஜெட் போடுவது பட்ஜெட் தான் தவிர அது வெறும் பேப்பர் அளவில் தான் இருக்குதே தவிர அது நிவர்த்தி பண்ணல. எந்த ஒரு இதுவும் செயல்பாடுக்கு வரல. பட்ஜெட் போடுவாங்க, ஆனா அந்த பணத்தை ஒதுக்குவாங்க. அது என்ன நடந்தது தெரியாது. உதாரணத்துக்கு அடையாறுல 1500 செலவு பண்ணாங்க. 1500 கோடி. அது அப்படியே வேஸ்ட் ஆகி போச்சு. அங்க அப்பா காலத்திலேயே செய்தாங்க, மறுபடியும் இரு காலத்திலே செய்தாங்க. இந்த 4 ஆண்டுகளாக இப்போது முடிய போது 5வது ஆண்டு முடிய நேரத்திலையும் அந்த நிதியை பட்ஜெட் தாக்கல் வெறும் காகித அளவில் தான் இருக்குதே தவிர கடன் வாங்குதான் லட்சக்கணக்கில் இருக்குது மக்கள் மேல. இந்த கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பட்ஜெட் வெறும் காகிதம் அளவில் தான் இருக்கிறது தவிர செயல்பாடில் வருவது இல்லை என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 9 லட்சம் அளவுக்கு கடன் வாங்கி தமிழ்நாட்டுல இந்தியாவில தமிழகம் முதல் மாநிலமா இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது செய்திகளை உறுதிப்படுத்தும் போது இவங்க மேற்கொண்டு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கும் போது அதுக்கான பணம் எங்க இருந்து வரும்? அரசு இருக்கு, சும்மானா வாங்க கூடாது இல்ல. அதுக்காக ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு கணக்கு காட்டுறதுக்காக, போலியான கணக்கை காட்டுறதுக்காக இவங்க செயல்படுறாங்க. அதாவது தமிழகத்தில் இல்ல, அனைத்து மாநிலங்களே முதன்மை மாநிலம் ஆக வேண்டும் கடனுக்காக. அந்த குறிக்கோளில் தான் கடன் வாங்குறாங்க தவிர முதன்மை மாநிலம் அதாவது என்னன்னு கேட்டா தொழில் வளர்ச்சியில நாங்க முன்னேறி இருக்கோம் எல்லாம் சொல்றாங்களே, பொய்யான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். அவர் நிச்சயமாக அந்த 9 லட்சம் மேல் கோடியை கடன் வாங்கி இருப்பதை அது நமக்காக இல்ல, நம்ம தேசத்துக்காக இல்ல, நம்ம தமிழக மக்களுக்கு இல்ல, அனைத்து ஒரு டோட்டல் இவ்வளவு கடன் வாங்கிட்டா நான் பெரிய ஆளு என்றதை காட்டுறதுக்காக தான் வாங்கிறாங்க தவிர உண்மையாவே செயல்பாடில் வரவில்லை. அந்த செயல்பாடில் வராததினால் மக்கள் மிக மிக அவதிப்படுகிறார்கள். இந்த பட்ஜெட் வெறும் காகிதமளில் தான் இருக்கின்றது. இந்த பட்ஜெட் தொகையை எவ்வாறு செலவு பெறுகிறார்கள் என்பதால் அதுவும் தெரியவில்லை. அடையாறு இதுல போட்டது அப்படியே கூவத்தை 1972 கூவத்தை சீர்படுத்துறாங்க, அது போட்டு விடுறாங்க. அது அந்த தண்ணியை தூய்மையான தண்ணி வரும் என்றார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கூவத்துல தூய்மையான தண்ணி தான் ஓடியது. ஆனால் இப்போது தூய்மையற்ற தண்ணி, சிங்கார சென்னை என்பது சென்னையாக இருக்கின்றது என்பதை தெக்க தெளிவாக எங்களால் சொல்ல முடியும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரை பொதுமக்கள் பாக்குறதுக்காக தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல LED ஸ்கிரீன் வச்சிருந்தாங்க பொது இடங்கள்ல. அதை நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அது பார்த்தங்க. அதாவது பாக்கிறதுக்கு நம்ம எங்களோட பாரத பிரதமர் அவர்கள் அந்த வீடியோல போட்டு காட்டுவார். கான்பரன்ஸ் கால்ல போட்டு பார்ப்பாரு. அந்த கான்பரன்ஸ் கால்ல எங்களுடைய திருமண விழாக்கள், திருமண காலிலோ இன்னும் சில இடங்களிலும் அதை போட்டு பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம். இந்த செய்திகளை, அதாவது பாரத பிரதமர் எவ்வாறு பேசுகிறார் என்ற தெக்க தெளிவாக மக்கள் மத்தியில் போக வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு இது தெரியப்படுத்த என்ற நோக்கத்தில் அவர் செயல்பட்டார். அதேதான் பின்பற்றுறாங்களே தவிர மத்திய அரசாங்கம் செய்ததான் பின்பற்றுகிறார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது வெறும் காமெடி பீஸ் தான். அது தவிர வேற ஒண்ணுமே இல்ல. காமெடி பீஸ் தான். அதான் நான் ஜெயிலுக்கு போறேன் சொல்றா போல இது ஒரு காமெடி வடிவேலு சொல்றா போல இருக்குது. இது காமெடி பீஸ். இவங்க இது டிவில இதெல்லாம் காட்டுனாங்களே, பார்க்கல வைக்கிறது, அங்க வைக்கிறது, அதுல வெளிச்சப்பட்டு சரியாக தெரியல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இது மக்களை ஏமாற்றும் நோக்கம் என்பதை தெக்க தெளிவாக தெரிகின்றது என்பதை பட்ஜெட்ல ஒரு புது செய்தியா பாத்தீங்கன்னா ரயில் விடுறது தொடர்பாகவும் ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் அமைப்பது தொடர்பாகவும் செய்திகளை அறிவிச்சிருக்காங்க. ஒரு மத்திய அரசினுடைய செயலை எப்படி மாநில அரசு செய்ய முடியும்? அதுதான்
இப்போ நாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரிசி பல லட்சம் பேருக்கு இந்தியா பூரா கொடுக்கிறாரு. அதுல பிள்ளை ஸ்டிக்கர் ஸ்டாலின் பட்ட ஒட்டிட்டு அவர் கொடுத்தா போல ஆயிடுது. அது போல ரயில்வே துறையை யார் நடத்துகிறார்கள்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். அதே போல அந்த ரோடு சாலைகள், முக்கியமாக பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் ரயில்வே மத்திய அரசாங்கம் தான் நடத்துகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் அவர்கள் பெயரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க தவிர சிக்கன் அரசு என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்திய ரூபாய்க்கான சின்னமாக ஒரு சின்னமும் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அவர் தான் உருவாக்குனாரு. இன்னைக்கு அதற்கு ஒரு மாற்றா தமிழ்ல ரூ எழுத்தை பொதுவா நம்ம எழுதும் போது கூட தமிழ்ல ரூ போட்டுதான் எழுதுதான். இன்னைக்கு ஆனா தமிழக அரசு அதை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவது எதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்க? அது தனி நாடு என்பதை குறிப்பதற்காக வருகிறது. தனிநாடு, தமிழ்நாடு தனி நாடாக. உலகத்துக்கு சொல்றேன், ஆந்திரால போய் இந்த தெலுங்கானால போய் ஒரு மினிஸ்டரை பார்த்துறாங்க, கர்நாடகால போய் சித்தராமைய பார்த்துறாங்க. இவங்களாம் பார்த்து நம்முடைய ஒன்று சேர்த்து தனியாக பிரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் போகிறார்களே தவிர அது மத்திய அரசாங்கத்தை பயமுறுத்துவதற்காக என்பதை பயமுறுத்தி அவர்களிடம் நிதியை கேட்பதற்காக தான் போகிறார்களே தவிர வேறு ஒன்றுமில்லை. அந்த நிதி நிச்சயமாக அனைத்து மாநிலங்களுக்கும் வரும். எந்த நேரத்தில் வருமோ அந்த நேரத்தில் உபயோகப்படுத்தலாம். அவர்கள் எந்த நேரத்திலும் தாமதப்படுத்துவார்கள், மாட்டான் தாய் போல் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் செயல்படுவதை அவர்களுக்கு எதிர்ப்புதிருமாக நடந்து வரால் அந்த சித்தராமையா கர்நாடகாவும் தெலுங்கானாவில் உள்ளவர்கள் நிச்சயமாக அந்த மினிஸ்டர்களால் அந்த மக்கள், தெலுங்கானா மக்கள் பாதிக்கப்படுவார்கள், கர்நாடகத்தில் உள்ள மக்கள், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார்கள். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து யார் செயல்பட்டாலும் தனி நாடு என்ற கொள்கையில் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும். எந்த நேரத்தில் எடுப்பார்கள் என்று தெரியாது, நிச்சயமாக எடுப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா ஸ்டாலின் அவர்களுடைய விஷயத்தை நாங்க தொடர்கிறோம் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு, தெலுங்கானா முதல்வரும். கர்நாடக சித்தராமையாவும் சொல்றாங்க. இப்ப தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா இவர்கள் பேசுவது அரசை எதிர்ப்பதற்கான செயல்பாடுதானா இல்ல இதற்கு பயமுறுத்துறாங்கப்பா மத்திய அரசாங்கத்தை? ஏற்கனவே இந்தியா கூட்டணியில நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தும் கூட பாஜகவை எதிர்த்து அவர்களால் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு இவங்க 3 பேர் மட்டும் இணைஞ்ச சாத்தியப்படுத்த முடியும். ராகுல் சும்மா இருக்கிறாரு, பப்பு ராகுல் சும்மா இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய பிரதமர் ஆகிறது எண்ணம் போட்டு இவர் அதாரியை கூப்பிட்டு குட்டி சாரா போகுது. இந்தியா கூட்டணி எப்படி கை கழுவி போடுதோ அது போல இவருடைய சீரமைப்பு நிச்சயமாக பிரியதான் போகிறது. அதனால் பாதிக்கப்படுவது கர்நாடக மக்களும் தெலுங்கானா மக்களும் தமிழக மக்களும் தான் என்பதை மத்திய அரசாங்கத்தை யார் எதிர்த்தாலும் அவர்கள் ஒரு பொது நல்லது நோக்கத்துடன் தான் செயல்படுகிறார்கள். மும்பை திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக தான் கொண்டு வருகிறார்கள். அது வேண்டாம் சொல்வது இவர்களுடைய தனியார் பள்ளியை நடத்தும் கல்விக்கு உயர்ந்ததாக நடித்துக் கொண்டு அதை பணம் சம்பாதிப்பதற்கு மக்கள் மத்தியை மக்களை இந்திய என்ற போர்வையிலே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். அன்று அண்ணாதுரை ஒரு ரூபாய்க்கு 3 படி போடுவேன் என்று 1 படி போட்டு ஏமாற்றினார். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய மாதத்திற்கு எத்தனை கிலோ அரிசி வேணுமோ ஒவ்வொரு குடும்பத்திற்கு கொடுத்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார். அரிசி என்ற பாகுபாடு, அரிசிக்கு பஞ்சமே இல்லை. அரிசி பஞ்சத்தாலும் இந்தி போராட்டத்தில் தான் ஆட்சிக்கு வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையால் அவர்களை இந்த பொழுதில் மக்கள் அவர் முகத்திரையை கீழ்த்தெரித்து நிச்சயமாக 2024 பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமையும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல இடி ரைடு, செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேல தனிப்பட்ட விதத்தில் எடுத்து வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் செலவுக்காக இது எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையும் குறிப்பிடுறாரு. ஐயா, டாஸ்மால குடிக்கிறவன் குடித்து அந்த நிமிஷமே மறந்துடுவான். 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தாலும் 20 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தாலும் குடிச்சிட்டு தான் போவான். ராத்திரி அந்த இப்போ இங்க ஒரு கடை இருக்குது, புதுப்பேட்டையில் ஒரு கடை இருக்குது, 488 கடை. அதுக்கு உரிமையாளர்கிட்டே வாடகையே போய் சேர்றது. ஆனா அந்த கடையை ரினியூவல் பண்றது இல்லை. ஆனா கடை நடக்குது. யாரு வாடகை வாங்குறாங்க, யாருக்கிட்ட போகுதுன்னு அது தெரியல. அது இது போல பல விஷயங்கள் இருக்கிறது. வேன் ஓட்டுறவங்க, லாரி எடுக்கிறவங்க, குடோன்ல கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எல்லாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போது நம்ம பார் உள்ளவர்களெல்லாம் இது முன்ன இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணி டெண்டர் எடுத்தாங்க. இதுக்கு முன்ன ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா பாரே இல்ல. நல்லா கேட்டுக்கோ,
பாரே இல்ல. அந்த அமௌண்ட் எப்படி வாங்கினாங்க? ஆனா பார் தந்தாங்க. அதற்கு சில அதிகாரிகள் உடனடியாகிறாங்க. எந்த அதிகாரி இல்ல, எல்லா அதிகாரிகளும் உடனடியாக பாஸ்வா அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த உரிய பணத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பார் உரிமையாளர்கள் பெற்று சென்றார்கள். ஆனால் பார் நடந்தது. ஆனால் அரசாங்கத்துக்கு பணம் போய் சேரவில்லை என்பதை தெக்க தெளிவாக பார் உரிமையாளர்கள் அனைவருக்கும் தெரியும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அதே நேரத்திலே அரசாங்கத்துக்கும் தெரியும், மக்கள் மத்தியிலே அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் பார் அமௌண்ட் கட்டவில்லை என்றால் அவர்களே லாக் செய்து விடுவார்கள். பார் அமௌண்ட் கட்டவில்லை என்றால் ஒயின் ஷாப்பை மூடிடுவாங்க. இது போல நடத்துறாங்க. இந்த நம்முடைய எங்களுடைய தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார். 1000 கோடி எப்படி சொல்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். 1000 கோடியில 40,000 கோடி சொல்றாங்க. ஐயோ 1000 கோடி என்ன ஏமாத்துறீங்க? முன்ன எவ்வளவுதான் புதருக்குள்ள இருக்குதுன்னு தெரியாது. அந்த புதருக்குள்ள கைக்குதா, பாம்பு இருக்குதா, தேல் இருக்குதா, நண்டு இருக்குதான்னு தெரியும். ஆகையால நிச்சயமாக இந்த மதுவால், அதாவது டில்லியில ஒரு அரசு எப்படி கவிழ்ந்ததோ அது போல் தமிழகத்திலும் அந்த நிலைமைக்கு வரும் என்பதை ஊர் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்கிறார்கள். அரசாங்கத்துக்கு வேலை செய்வது போல கட்சியில் உள்ளவர்களால் வேலை செய்து நல்ல பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று வேலை போகுமோ என்று தெரியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் கம்பெனில அன்கவர்மெண்ட், நாட் கவர்மெண்ட். அவங்க கிட்ட கட்சியில உறுப்பினர்களா இருந்தவங்களா சம்பாதிக்கிறதா தவிர மக்கள் மத்தியில நலனை பெறுவதற்கு, சேவை செய்வதற்காக அல்ல. கட்சி பணத்தை சம்பாதிக்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ஊர் பஞ்சாயத்து பண்ணணும். அதுவால அரசியலிலே திருப்பங்கள் வேண்டும். அரசாங்கத்தை செயல்படுவது முறையற்ற செயலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழல் நிலைமையில தான் இருக்கின்றது என்பதை தெக்க தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இது அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு உதவும் நினைக்கிறீங்களா? இது சாத்தியப்படுமா? 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அறிவிச்சிருக்காங்க. அவர் 3000 ரூபாய் கொடுக்குறாரு. யாரு? நம்முடைய பாண்டிச்சேரி மினிஸ்டர். பாண்டிச்சேரி சின்ன மாநிலம். அவரை பார்த்தா ஒரு சற்று போட்டுன்னு கக்கஞ்சி போல இருக்கிறாரு, காமராஜர் போல இருக்கிறாரு. அவரு தலையில ஒரு பட்டாச்சுக்கிறாரு. அவர் என்னடா உண்மை என்னடா அவர் படிச்சுக்கிறாரா படிக்கலையா தெரியல. அவர் சொல்றாரு மக்களுக்கு 3000, பெண்களுக்கு 3000 ரூபாய். என்ன ஆச்சரியம்! அதே போல நம்முடைய பாம்பேல, மகாராஷ்டிரா, டெல்லியில எங்களுடைய பிஜேபி ஆட்சி தான் நடக்கின்றது. அங்கேயும் பெண்களுக்கு தனி அதிகமாக பணம் கொடுக்கின்றார்கள். ஆனால் சென்னை தமிழகத்தில் தான் பொங்கல் கூட காசு கொடுக்கலையா? பொங்கல் கூட 180 ரூபாய் 160 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த விதத்தை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. தமிழகம் மட்டும்தான் பின்தங்கி இருக்கிறதே தவிர மத்திய அரசாங்க செயல்பாடு ஒன்று கூட குறையவில்லை. உற்சாகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் எல்லாம் கல்வித்துறையில எவ்வாறு உயர வேண்டும் என்பதை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிர்மலா சீதாராமன் நிதி அறிக்கையை கொடுக்கும் போதே மிக மகிழ்ச்சியாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெக்க தெளிவாக தெரியப்படுகிறோம். அனைவரும் டிவியில் பார்த்தால் தெரியும். மக்கள் மத்தியிலே, கீழ்மட்டத்தில் உள்ள குடிசைவாசிகள் மத்தியிலும் மத்திய அரசால் எவ்வாறு செயல்படுகிறது செம்மையாக தெரிந்து கொண்டார்கள். இனி வருங்காலத்தில் இந்த வேஷம் போட்டு கலையிறதெல்லாம் கலைஞ்சிடும். வேஷம் போடுகிறார்கள், ஆனால் கலையதான் போகிறது. நிச்சயமாக அந்த முகம், ஒரிஜினல் முகம் தெரியும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி ஜெயஹிந்த். மிக்க மகிழ்ச்சியா. வணக்கம்.